நெல்லைக்கு பயணம் மேற்கொண்டிருக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கங்கை கொண்டான் பகுதியில் சாலையின் இரு பக்கத்திலும் குவிந்திருக்கக்கூடிய பொதுமக்களை பார்த்து அவர்களுடன் கலந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தொடர்பான தகவலுடன் நம்முடைய நெல்லை மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி, விவரம் என்ன? தற்போது தமிழ்நாடு முதலமைச்சருடைய இன்றைக்கு திட்டமிடல் என்னவாக இருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 நாள் பயணமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து சாலை மாற்றமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் எல்கை பகுதியாக கேடிசி நகர் வந்தபோது அங்கே சாலையின் இரு புறங்களிலும் திரண்டிருந்த கட்சியினர், அமைச்சர் நேரு உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்பளித்தார். வாகனத்திலிருந்து இறங்கிய அமைச்சர், இறங்கிய முதலமைச்சர் அமைச்சருடைய வரவேற்பை பெற்றுக் கொண்டதோடு அங்கே குழுமியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களினுடைய வரவேற்பு பெற்றுக் கொண்டார். அங்கே சாலையில் நடந்து சென்று இரு குழுமியிருந்த மக்களோடு கைகுலுக்கி மகிழ்ந்தார். சிறு குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான மக்களோடு அவர் கைகுலுக்கி நிலையில அங்கிருந்து மீண்டுமாக வாகனத்தில் ஏறி கங்கை கொண்டான் சிப்காட் பகுதிக்கு வந்தார். சிப்காட் பகுதிக்கு வெளியே இருக்கக்கூடிய சாலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். திருநெல்வேலி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். அந்த மக்களிடமும் காரை விட்டு இறங்கிய முதலமைச்சர் அவர்களோடும் கைகுலுக்கி மகிழ்ந்தார். ஏராளமான பெண்கள் அவர்களிடம் முதலமைச்சரோடு கைகுலுக்கி மகிழ்ந்தார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்க்க ஏராளமானவர்கள் திரண்ட அவர்களுடைய அனைவருடைய உற்சாக வரவேற்பையும் முதலமைச்சர் பெற்று தற்போது கங்கை கொண்டான் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சோலார் பவர் நிறுவனத்தை திறந்து வைப்பதற்கு, உற்பத்தியை தொடங்கி வைப்பதற்காக வருகை தர இன்னும் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறது. சுமார் 4400 கோடி மதிப்பீட்டுல 33 ஏக்கர் நிலப்பரப்புல கங்கை சிப்காட் பகுதி இந்த தொழிற்சாலை அமைந்திருக்கிறது. அதனுடைய உற்பத்தி அப்படிங்கிறது 4 ஜிகாவாட் அப்படிங்கிற இந்தியாவிலேயே அதிகபட்ச உற்பத்தி அந்த சோலார் இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. டாடா நிறுவனத்திற்காக அதனை திறந்து வைப்பதற்காக தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் வருகிறார். இந்த சோலார் நிறுவனத்திற்கு உள்ளே வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் முதலாவதாக காவல்துறையினுடைய அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து நன்றி.